ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதே ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலாக தரேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தெரியலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட்டில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ இப்போ வந்து 4 லேயரை ஹைட் பண்ணியிருப்பேன், அதை அன்ஹைட் பண்ணிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதை கூட ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வரிசையாக 4 இமேஜ் கொடுத்துருக்கு, 4 கலர் இருக்கா? இந்த 4லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப், அதாவது எல்லோ ஷேப்பில் நீங்கள் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எல்லோ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ அந்த இமேஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எஃபெக்டில் ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். ஸோ இப்போ எப்படி இமேஜாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கலர் அண்ட் ஃபில்ல போங்க. அது லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியான்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த சாங்கோட கவர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 4வது இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்கல்ல, இதே 4 அப்படியே வரிசையாக இந்த 2வது பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சல்லையா அந்த சாங்கு, 2வது பார்த்தீங்க அப்படின்னா கச்சிசேரா. ஸோ இந்த மாதிரி இதை வரிசையாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி நம்ம அதை காப்பி பண்ணி கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் அப்படியே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டை ஒவ்வொன்றா நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா லாங் ஒர்க்கு. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா மொதல் 4 இமேஜ் ஆட் பண்ணிங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக மாற்றி விட்ருங்க. ஸோ கீழே ஒரு குரூப் இருக்கும், அதில் எஃபெக்ட் இருக்கும், அதை அப்படியே காப்பி லேயர் பண்ணிவிட்டு இப்போ குரூப்பாக மாற்றினீங்கல்ல, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஆரமார்க் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் லிப்பில் சின்ன ஆரமார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த எஃபெக்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதோட ட்ரான்சிஷன் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இது வரும். ஸோ எல்லாமே மெர்ஜ் ஆகிற மாதிரி வரும். இமேஜெலாம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிடி பிளேயர் மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ இதுதான் அது. இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் ஷோ ஆகும். அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா அதே மாதிரி கலர் ஃபில்ல போயிட்டு இமேஜாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரான்சிஷன் வரும். இது ஒன்று மிஸ் ஆகுதுல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அந்த ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எப்போதும் போல் ஃபில் கம்பேரிசனை கொடுத்துட்டு அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ லாஸ்ட் வரையுமே இப்போ 8 மினிட் இருக்குன்னா 8 மினிட் ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வரும். நான் எடிட் பண்ண போகிற சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் வரும். ஸோ இல்லை 4 மினிட் இல்லை 6 மினிட் கூட வரும். நீ 8 மினிட் கொடுத்துருக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அதில் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்ல, அந்த இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபுல் லேயரையும், ஸோ எத்தனை லேயர் இருக்கோ எல்லாத்தையும் செலக்ட் ஆல் லேயர் கொடுத்து அப்படியே ஒரு குரூப்பாக மாற்றி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இவ்வளோனா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதுவே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடிட் குரூப் போயிட்டு நான் இமேஜை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இமேஜ் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லா இமேஜும் ஓவராலாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பாக மாற்றிட்டு கட் பண்ணுறாந்தா கட் பண்ணுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுறாந்தா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மார்க்லாம் இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லிரிக்ஸு. ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் டெக்ஸ்ட்டு போய்க்காங்க. டெக்ஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையானது லைனை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டைப் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜோசிஃபின் சான்ஸ் இத்தாலிக் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாந்தா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுறாந்தா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா
நீங்கள் தமிழ் லிரிக்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் டைப் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வேர்டுனால டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஒரே லைன் ஆக்கி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே லைன் ஆக்கிட்டு சைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கொடுங்க. ஸோ ஃபாண்ட்டு எந்த ஃபாண்ட்டுமே செலக்ட் பண்ணால் டிஃபால்ட்டாக உள்ள ஃபாண்ட்டே ஓகே. ஸோ சைஸ் ஒரு 12 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராக்கெட் நம்ம போடுவோம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கலர். ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லிரிக்ஸ் ப்ளே ஆகும். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு சின்ன எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லிரிக்ஸை குரூப்பாக மாற்றி விட்ருங்க. ஸோ இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் மட்டும் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகி வரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னையை பொறுத்தளவு அதில் ஆட் பண்ண வேணாம். ஸோ அப்போனா லிரிக்ஸ் மட்டும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய், see you.